ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் உலகம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டாக ஒரு லட்டு, ரொம்பவே ஹெல்த்தியான லட்டு. அதே சமயம் சீக்கிரமும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதாவது இது அடுப்புலலாம் கிண்ட வேண்டி இருக்காது, எந்த பாகுபதமும் தேவைப்படாது, ஒரு நெய் கூட தேவைப்படாது. அந்தளவுக்கு சீக்கிரம் ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கப்பு கடலை எடுத்திருக்கோம். இது வறுக்காத கடலையாக எடுத்திருக்கோம், அதனால நான் அதை வறுத்துக்க போகிறேன். இப்போது அதோட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா அந்த கடலை வந்து சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போது நீங்கள் வறுத்த கடலையாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த அடுப்பில் நம்ம கிண்ட வேண்டிய வேலையே இருக்காது. நான் அதனால தான் நோ அடுப்புன்னு போட்டிருப்பேன். இப்போது நம்ம இந்த கடலையை வறுத்தாச்சு. நம்ம வறுத்ததுக்கப்புறம் இதை தோல் நீக்கி எடுத்துக்க வேண்டியதான். நல்லா இது மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா தோலெல்லாம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கிட்டு வெறும் கடலை எடுத்துக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வறுத்த கடலையாக இருந்தாலும் அப்படியே வந்து தோல் நீக்கிட்டு இதே மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் இந்த கடலையை மட்டும் அடிச்சுட்டு வந்துட போகிறோம். ஒரு 2 சுற்று விட்டிங்கனாலே போதும். சூப்பராக கடலை வந்து அரைப்பட்டு இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இப்போது அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். அது கூட வந்து 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கிறோம். அதாவது கட்டி வெல்லம் தான். அதை வந்து நம்ம தூள் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து 2 சுற்று சுற்றணும் அப்படின்னா அந்த வெல்லம் ஏலக்காய் எல்லாம் பவுடராகி இதே மாதிரி அரைஞ்சிருக்கும். திரும்ப இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ அதில் வந்து கடலையிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி இருக்கும். அது மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு நம்ம உருண்டையாக பிடிக்க வேண்டியதான். அந்த ஈரப்பதம் இருக்குது பாருங்கள், அந்த கடலையிலேருந்து வந்த அந்த எண்ணெய் தான் நமக்கு அந்த உருண்டையாக பிடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி அரைச்சிட்டு வந்திருக்கோம். இப்போது உருட்டி உருண்டையாக பிடிச்சோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்த்தியான லட்டு தயாராகிடுச்சு. வெறும் 2 பொருளை ரொம்பவே சீக்கிரம் டக்குன்னு செஞ்சுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த லட்டு உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே பெல் பட்டனே அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.